ஆதியாகமம் 43வது அதிகாரம் 30வது வசனத்திலே யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியினால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் என்று பார்க்கிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தன் சகோதரனுக்காக பொங்கினபடியினால். யோசேப்பை அவன் சகோதரர்கள் கைவிட்டு துரோகம் செய்து குழியில் தள்ளி அவனை விட்டு போய்விட்டார்கள். சொந்த சகோதரன் என்று பார்க்காமல் இவனால் எங்களுக்கு தொந்தரவுன்னு சொல்லி வித்துட்டு போயிட்டாங்க. இறக்கப்படாமல் விட்டு சென்றார்கள். பல வருடங்களுக்கு பின்பதாக இதே சகோதரர்கள் ஒரு மிகப்பெரிய அதிகாரியை தேடி போகிறார்கள் உதவிக்காக. அவர்களுக்கு தெரியவில்லை அந்த அதிகாரி தங்களுடைய இளைய சகோதரன் என்று. ஆனால் யோசேப்பு இவர்கள் இன்னார் என்று அறிந்த பின்பு அந்த சகோதரர்கள் தங்களோடு கூட பேசும் பொழுது அவனுடைய இருதயம் பொங்குகிறதை வேதம் பதிவு செய்கிறது. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய அஃபிஷியல், அவர் கவர்மெண்ட் அஃபிஷியல், அவர் பப்ளிக்காக அழுதார்னா ஷேமா அவர் நினைப்பார். பிரைம் மினிஸ்டர் பொசிஷனில் அவர் இருக்கிறார் யோசேப். பிரசிடெண்ட் ஃபாரோ தான் பிரசிடெண்ட். அவர் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை யோசேப்புக்கு கொடுத்தார். பேர்பட்ட உயர்வு, ஒரு அற்புதமான உயர்வு அந்த யோசேப் என்கிற புருஷனுக்கு உண்டாயிருந்தது. அப்போது தன்னுடைய சகோதரர்களை பார்த்த வேளையிலே அவனுடைய இருதயம் பொங்குகிறது என்று பார்க்கிறோம்.